இன்சூரன்ஸ் வந்து வெறும் பேப்பர் கிடையாது. அது வந்து டாக்குமெண்டேஷனில் ப்ரூவ் பண்ணணும் என்ன நம்ம லாஸ் ஆயிருக்குன்ட்டு. ஃப்ளட் கிளைம் வந்துன்னு வச்சுக்கலாம். அந்த ஃப்ளட் கிளைமில் வந்து எவ்வளோ லெவல் வரைக்கும் வாட்டர் லெவல் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா கிளைம் அந்த பிறகு ஃப்ளட் வந்த பிறகு ஃப்ளட்டு வாட்டர்லாம் குறைஞ்ச பிறகு தான் எல்லாரும் சர்வேயர் போய் பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா சில சமயம் சில கிளைண்ட் என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரூஃப் பண்ணாமல் கிளைம் எந்த காரணத்தால் அந்த கிளைம் வந்ததுன்னு ப்ரூவ் பண்ணாமல் பாலிசியில் வந்து 2 விதமான பாலிசி இருக்குது இன்சூரன்ஸில். முன்னாடி காலத்திலலாம் என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ₹100 வச்சுருந்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம மெடிக்கல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மினிமம் காஸ்ட் வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஆகுது. 2 லட்சம் 3 லட்சம் ஆகுதுன்னா நம்ம சொந்த ஏர்னிங்கை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம் உங்களுக்கு. இன்னைக்கு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய கிளைம் வந்து செட்டில் பண்ணுறது ப்ராப்பராக நடக்கிறது இல்லைங்க. கிரைம் செட்டில்மெண்ட்டை பொறுத்தவரையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? இந்தியாவில் மார்க்கெட்டில் வந்து 32 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. 32 இன்சூரன்ஸ் கம்பெனி. நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி தான் பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி. அது வந்து 43,000 crores ப்ரீமியம் பண்ணியிருக்கோம் வருஷம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் பாலிசி இருக்குது. ஃபயர் பாலிசி இன்சூர் பண்ணியிருக்கோம், இன்ஜினியரிங் பாலிசி இன்சூர் பண்ணுறோம், கிரெடிட் இன்சூரன்ஸ் இன்சூர் பண்ணுறோம், லைபிலிட்டி பாலிசி இன்சூர் பண்ணுறோம். எல்லா பாலிசியும் நாம் இன்சூர் பண்ணுறோம். ஒவ்வொரு பாலிசியும் கஸ்டமருக்கு வந்து அவேர்னஸ் சில சமயம் கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபயர் பாலிசி சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபயர் பாலிசி தெஃப்ட் அண்ட் பர்க்லரி கவரேஜ் கிடையாது. அது தனியாக ஒரு ஆடானா தனியாக தான் கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி கவரேஜ் இல்லாமல் இப்போ பாலிசி எடுக்கிறப்போ அவேர்னஸ் கம்மியாக இருக்குது கஸ்டமர்கிட்ட. சப்போஸ் சில பாலிசியில் வந்து ஃப்ளட் கவரேஜ் இருக்காது. ஃப்ளட் கிளைம் வந்த பிறகு தென் கிளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கிளைம் எனக்கு ஆகிடுச்சு, தென் சைக்ளோன் வந்திருக்கு, அந்த சைக்ளோன் வந்ததால் என்னோடய பொருட்கள்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, அந்த பொருட்கள் டேமேஜ் ஆனதால் எனக்கு கிளைம் அப்படின்னு லான்ச் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா தான் தெரியும் அது வந்து அந்த கவரேஜ் இல்லாமல் இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இன்சூரன்ஸ் வந்து வெறும் பேப்பர் கிடையாது. அது வந்து டாக்குமெண்டேஷனில் ப்ரூவ் பண்ணணும் என்ன நம்ம லாஸ் ஆயிருக்குன்ட்டு. இப்போ ஃப்ளட் கிளைம் வந்துன்னு வச்சுக்கலாம். அந்த ஃப்ளட் கிளைமில் வந்து எவ்வளோ லெவல் வரைக்கும் வாட்டர் லெவல் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா கிளைம் அந்த பிறகு ஃப்ளட் வந்த பிறகு ஃப்ளட்டு வாட்டர்லாம் குறைஞ்ச பிறகு தான் எல்லாரும் சர்வேயர் போய் பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா சில சமயம் சில கிளைண்ட் என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரூஃப் பண்ணாமல் கிளைம் எந்த காரணத்தால் அந்த கிளைம் வந்ததுன்னு ப்ரூவ் பண்ணாமல் பாலிசியில் வந்து 2 விதமான பாலிசி இருக்குது இன்சூரன்ஸில். ஒன்று வந்து ஆல் ரிஸ்க் பாலிசி, இன்னொன்று நேம்டு பெரிஸ் பாலிசி. நேம்டு பெரிஸ்னால் என்னென்ன பெரிய கவரேஜ்னு சொல்லும். ஆல் ரிஸ்க் பாலிசினா என்னென்ன எக்ஸ்க்ளூஷன் சொல்லும். அந்த எக்ஸ்க்ளூஷன் தவிர என்ன கிளைம் வந்தாலும் கிடைக்கும். இப்போ நேம்டு பெரிஸ் பாலிசியில் இப்போ ஃபயர் ஆகுதுன்னு வச்சுங்க, எந்த காரணத்தால் நம்ம ஃபேக்ட்ரிலையோ நம்ம வீட்லேயோ ஃபயர் ஆகிருக்குன்னு சொல்லணும். சம்டைம்ஸ் அந்த ஃபயர் வந்து ஷார்ட் சர்க்யூட்டில் ஆகிருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அந்த ஷார்ட் சர்க்யூட் வந்து பாலிசியில் கவரேஜ் அந்த ஐட்டம் கவரேஜ் இருக்காது. அதனால சம்டைம்ஸ் டிஸ்பியூட் வரும் ஒரு காரணங்கள். இன்னொரு காரணங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பொருட்கள் டேமேஜ் ஆன பிறகு அந்த பொருட்களை நம்ம திரும்ப மாற்றணும். அந்த பொருட்களை திரும்ப மாற்றுறப்போ அந்த பொருட்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றது பேப்பர் கொடுக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பேப்பர் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அந்த பேப்பர் கொடுக்க மாட்டாங்க, அதனால டிலே ஆகுது. நீங்கள் நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 99% இஸ் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. We are the only company in India market which has presence internationally. We have presence about 25 countries. Number 2 is that we are rated as a digitally systematic insurance company in India. So that is the only company the IRDA gives that. கஸ்டமர்ஸை பொறுத்தவரையில் எந்த இன்சூரன்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கூட இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கிரிக்கெட் பிளேயர்ஸ், செலிப்ரிட்டிஸ் அவங்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப எது வந்து சரியான இன்சூரன்ஸ், எங்கே வந்து கிளைம் ரேஷியோ நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். அதே மாதிரி எப்படி வந்து இன்சூரன்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸில் மக்கள் வந்து சிக்கிக்கிறாங்க. எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்சூரன்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது பேராமீட்டர்ஸ் இருக்கா? நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் வந்து இது வந்து சேல் கிடையாது. ஒரு டிவி விற்கிறோம், டிவி விற்றுட்ட பிறகு அதோட அந்த டீல் ஓவர் ஆகிடுது. இன்சூரன்ஸில் வந்து டுடே ஒருத்தர் வந்து நமக்கு ப்ரீமியம் கொடுக்குறாங்க. இந்த ப்ரீமியம் கொடுத்த பிறகு 12 மாதம் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது தான் இன்சூரன்ஸ். அது எப்படி எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறதுன்றது வந்து நம்பர் 1, இந்த கம்பெனி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி வேர் ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங். வி ஹவ் 107 years old கம்பெனி. நம்பர் 1. நம்பர் 2, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பண்ணுவாங்க. நியூ இந்தியா இஸ் ஒன்லி கம்பெனி which is rated in India with AAA rating as per CRISIL.
and AM Best we have the B++ rating. There are a few companies in Indian market has been rated. So அந்த காரணத்தால் ரேட்டிங் என்ன சொல்லுதுன்னா, இந்த கம்பெனி வந்து ஏதாவது ஒரு பெரிய கிளைம் ஆகிடுச்சு, கேட்டாஸ்ட்ராஃபிக் கிளைம் ஆகிடுச்சு, அந்த சமயத்தில் வந்து அந்த ஃபைனான்ஷியலி அந்த ஸ்ட்ராங்காக இருக்கணும். நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனி ஃபைனான்ஷியலாக இருக்கிறதுக்கு. இப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து மற்ற ப்ராடக்ட் மாதிரி கிடையாது, ஒரு சேல் பண்ண உடனே அந்த நல்லது கெட்ட தெரிஞ்சிடும். சார், இப்போ நீங்கள் நியூ இந்தியன் அஷூரன்ஸ் கம்பெனியை கோட் பண்ணி சொல்கிறீங்க. நான் கேட்குறது வந்து இன் ஜென்ரலாகவே வந்து ஒரு கஸ்டமர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது. கஸ்டமரை எப்படி சூஸ் பண்ணணும், ரெண்டு விதமாக சூஸ் பண்ணணும். நமக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, அந்த பாலிசி அந்த கம்பெனியில் கிடைக்குதா இல்லையா, நம்பர் 1. செகண்ட் வந்து அவங்க எப்படி கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். இந்த 2 ஃபேக்டர் தான் பார்ப்பாங்க. 3வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேறு, அது வந்து சின்னதாக இருக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து கிளைம் வந்த பிறகு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அது ஒரு காரணம் இருக்குது. சில நிறைய கம்பெனிலாம் என்ன இருக்குன்னா, இன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஆல்சோ இந்தியாவிலையும் இப்படி தான் இருக்கேன், ஓப்பன் பண்ணுவாங்க, இந்தியாவில் எதுவும் க்ளோஸ் ஆகலை. பட் இந்தியன் என்ன ஆகுதுன்னா, அவங்க கிளைம் வந்ததுன்னா கிளைம் டிலே பண்ணுவாங்க, ஏன்னா ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் என்னென்ன இன்சூரன்ஸ் எல்லாம் மஸ்ட் ஹேவ்னு சொல்லுவீங்க? டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் போகுது. நாங்கள் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி பேசிட்டு இருக்கோம். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்பர் 1, நம்ம வீடு இருக்குது, வீடுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளட் ஆச்சு, எர்த்குவேக் ஆச்சு, ஃபயர் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். நம்ம வேலை பண்ணுறோம், வேலை பண்ண போகிறப்ப ஏதாவது நமக்கு வந்து நம்ம வெஹிக்கிள் கொண்டு போகிறோம், வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ், அது மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்குது, அது வந்து கம்பல்சரி ஆஸ் பர் ஆக்ட் ஆல்சோ தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டிக்கு பண்ணணும். 3வது இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ஏதாவது ஆகும். முன்னாடி காலத்திலலாம் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம வந்து 100 ரூபாய் வச்சு இருந்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம மெடிக்கல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மினிமம் காஸ்ட் வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஆகுது. அது 2 லட்சம் 3 லட்சம் ஆகுதுன்னா நம்ம சொந்த ஏர்னிங்கை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியாது. அதனால் வந்து இன்சூரன்ஸ் வர மெடிக்கல் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதாவது வந்து இண்டிவிஜுவல் பொறுத்து, ஃபேக்ட்ரி பொறுத்த வச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரியுடைய அசட்டு, தென் பிஸ்னஸ் இன்டரப்ஷன், அதெல்லாம் கண்டிப்பாக தேவை இருக்கும். சார், இப்போ இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க, ஒரு இன்சூரன்ஸை சூஸ் பண்ணும்போது என்னென்ன தவறுகள் வந்து பொதுவாக செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன்? கஸ்டமரை பொறுத்தவரைக்கும் என்ன தவறுகள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப என்ன நிறைய கேள்வி கேட்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன கவரேஜ் இருக்குது, அந்த கவரேஜ் நுணுக்கங்கள் என்ன இருக்குது, அந்த கவரேஜால் என்னென்ன பயன் இருக்குது, அதெல்லாம் கேட்கணும். இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, கஸ்டமர் வந்து அந்த சமயத்தில் நிறைய டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல, ஸ்பெண்ட் பண்ணாமல் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துடுறாங்க. இன்சூரன்ஸ் எடுத்துகிட்ட பிறகு தென் அப்போ ப்ரீமியம் குறைக்கணும்னு பார்க்குறாங்க. ப்ரீமியம் குறைக்கிறதுக்கு சில ராங் அட்வைஸும் கொடுக்குறாங்க. அந்த சமயம் ராங் அட்வைஸ் கொடுக்கறதால என்ன ஆகுதுன்னா, கிளைம் வந்த பிறகு அது கஷ்டமாகுது. சார், உதாரணத்துக்கு நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்னென்ன கேள்விகள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட நான் கேட்கணும்? இன்சூரன்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன கேட்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு கேட்கணும். ஸோ எதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் நம்ம தேவை இருக்குது, நமக்கு மனிதருக்கு இன்சூரன்ஸ் வேணுமா, இல்லை நம்ம பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா, எதுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா, அந்த ஏரியாவில் வந்து என்ன விதமான டேமேஜஸ் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்கணும். அந்த வாய்ப்புகள் இருக்குன்னா என்ன மாதிரி பாலிசி நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுப்பாங்கன்னு கேட்கணும். அப்போ எந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி கொடுப்பாங்கன்னு கேட்கணுமா, அந்த பாலிசியோடைய கவரேஜ் பற்றி கேட்கணும். அந்த பாலிசி கவரேஜ்னா எப்போவுமே எல்லா இன்சூரன்ஸும் வந்து 5 விதத்தில் தான் மெயினாக முடியும். நம்பர் 1, என்ன அந்த பாலிசி கவரேஜ் பண்ணுது, எவ்வளோ வேல்யூக்கு கவரேஜ் பண்ணுது, எந்த இடத்துல கவரேஜ் பண்ணுது, எவ்வளோ ப்ரைஸுக்கு கவரேஜ் பண்ணுது. அது அந்த 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அது ப்ரைஸுக்கு முக்கியம், எவ்வளோ வேல்யூக்கு அது இன்சூர் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பாலிசியும் ஒவ்வொரு விதமாக சம் இன்சூர் சொல்லுவாங்க. ஒரு சிலது வந்து ஃபயர் பாலிசி சொன்னீங்கன்னா பழசுக்கு பதில் புதுசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பாலிசியும் கிடைக்காது. சார், இப்போ இன்சூரன்ஸை பற்றி பேசும்போது ஒரு 4 வகையான இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸு, ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸு, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் நமக்கு ஆஃபீஸ்லேயே கார்ப்பரேட்லேயே வந்து ஒரு 5 lakhs வந்து மினிமமாக நமக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை தாண்டி வந்து ஒரு டாப்அப் பண்ணணும் அப்படின்றது எல்லாருடைய சஜஷனாக இருக்குது. ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஹெல்த் அட்வைசர்கிட்ட பேசினாலும் நீங்கள் பெட்டர் வந்து டாப்அப் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாப்அப் பண்ணுறது தான் நல்லதா, இல்லை வந்து நம்மகிட்ட ஒரு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருந்தாலும் அடிஷ்னலாக நம்ம வந்து பர்சனலாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவீங்களா? 2 விதமான இன்சூரன்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் இருக்குது. அது இஃப் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருக்குது. கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் வந்து கம்பெனிலேருந்து பைசா கொடுத்தாங்கன்னா ஒரு லிமிடேஷன் தான் சம் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 6% இன்ஃப்ளேஷன் ஆஸ் பர் இந்தியா இஸ் கன்சர்ன். பட் நீங்கள் ஹெல்த் செக்டர் பார்த்தீங்கன்னா 14 to 15% இன்ஃப்ளேஷன். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அசஸ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம் கழிச்சு இன்சூரன்ஸ் அஃபோர்டபிலிட்டி ஃபார் த காமன் மேன் இருக்குமா இல்லையான்னு தெரியாது.
அதனால தான் நாங்கள் வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா யுவ பாரத்னு ஒரு பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாலிசி வந்து ஒரு யங் ஜென்ரேஷன் அந்த பீப்புள் இப்போவே நம்ம பாலிசி எடுத்தோம்னா அது லைஃப் லாங் அந்த பாலிசி கண்டினியூ ஆகும், கவரேஜ் கண்டினியூ ஆகும், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்லாம் ஃபுல்லே கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பாலிசி எப்போ எடுக்கிறப்போ ப்ராப்பராக எடுத்துகிட்டு அது சீக்கிரம் சின்ன வயசுலேயே எடுத்தோம்னா நல்லது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து டாப் அப் வந்து எப்போவுமே வசதி ஆனது. ஏன்னா அந்த டாப் அப் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ த்ரெஷோல்ட் லிமிட்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் பழைய ஜிஎம்சி பாலிசி ஒரு 5 லட்சத்துக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க, 5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் இந்த கவரேஜ் இந்த டாப் அப்பில் கிடைக்கும். ஏன்னா அந்த பேஸ் எப்போவுமே எல்லா கிளைமும் வந்து சின்ன லெவல் கிளைம் தான் வரும், பெரிய லெவலில் கிளைம் வர்றதுன்னா ரேராக தான் வரும். அதனால் ப்ரீமியம் ரொம்ப கம்மி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம கஷ்டம் ஆகும். சார், இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல இன்னும் மக்களுக்கு தயக்கம் இருக்கிறதா பார்க்குறீங்களா? ஜென்ரல் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் வந்து ஒரு 1% தான் இருக்குது, 0.9% தான் பெனிட்ரேஷன் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியில் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா, இந்த இயரை வந்து எம்எஸ்எம்இ இயர்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எம்எஸ்எம்இ இயர் டிசைட் பண்ணியிருக்கோன்னா இந்த பெனிட்ரேஷன் வந்து எல்லா லெவலும் போகணுன்றதுக்காக. ஸோ இது கிராமத்து லெவலில் நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியில் 1664 ஆஃபீஸ் இருக்குது. 1064 ஆஃபீஸ் வந்து அக்ராஸ் இந்தியா இருக்குது. ஸோ இது பெனிட்ரேஷன் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் நம்ம வந்து நம்ம பாஷை சொன்னோன்னு வச்சுக்கலாம், ஒரு காலத்தில் வந்து குழந்தைக்கு ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க ஆயுசு குறைஞ்சிருன்ட்டு. ஸோ அந்த மென்டாலிட்டி இன்னும் இருக்குது நம்ம நாட்டில், ஸோ நம்ம பகுதியில். ஸோ அந்த காரணத்துக்காக கொஞ்சம் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து நம்ம இப்போ ரொம்ப அவேர்னஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனிலாம் இப்போ வந்து எங்களுடைய ஏஜென்ட்ஸு, எங்கள் முகர்வர்கள் அவங்கெல்லாம் போய் அந்த கேன்வாஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டு படி சின்ன ப்ராடக்ட்டுக்கு வீடியோ கொண்டு வரலான்னு இருக்கோம். அந்த வீடியோ ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் இருக்குது. சில ப்ராடக்ட் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹெல்த் செக்டாருக்கும் நாங்கள் அந்த மாதிரி வீடியோ கொண்டு வரோம். அது வந்து இப்போ வந்து யங் ஜென்ரேஷன், ஓல்டு ஜென்ரேஷன் எல்லாமே மொபைலில் தான் இருக்காங்க. மொபைலில் இருக்கிறதால வந்து அது ஈஸியாக பார்க்க முடியும். எப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்கும் அந்த வீடியோ பார்த்து அந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் தொடர்பாக நிறைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.